அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எங்கே போகிறோம் அப்படின்னா, தென்னகத்து காஷ்மீர்னு சொல்லக்கூடிய மூணாருக்கு தான் போகிறோம். மூணாறில் என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம், போகிற பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ தான் இது எக்ஸ்ப்ளோர் வித் சித்திக். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாம் இப்போ தேனி மாவட்டத்தில் உள்ள போடி நாய்க்கனூரை கழித்து முந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ராஜபாளையத்துலேருந்து கிளம்பும் போது நைட்டு தான் கிளம்பணும், அதனால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மூணாரை பற்றின முழு தகவலாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். அதனால் நான் ஒரு 4 எபிசோடாக பிரித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போடிமெட்டு அப்படிங்கிற மலைப்பாதை எப்படியெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். முந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான் இந்த போடிமெட்டு மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகும். முந்தல்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செக் போஸ்ட்லேருந்து நாம் லெஃப்டில் வளைஞ்சு போகணும். நேராக போனால் குரங்கணி கொட்டக்குடி அப்படிங்கிற ஊர் வரும். அது ரொம்ப பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு. அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ வாங்க நம்மளுடைய மலைப்பாதையில் முதல் கொண்டை ஊசி வளைவை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடை பற்றி ஒரு முழு வரலாறே இருக்குது. அதை பற்றி நம்ம போகிற பாதையில் போய்கிட்டே பேசுவோம். இந்த மலைப்பாதை பார்த்தீங்கன்னா 18 கொண்டை ஊசி வளைவுகள் கூடிய மலைப்பாதை. வால்பாறையிலுக்கு நம்ம போகும்போது ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் அங்கே உள்ள உயிரினங்கள், பறவைகளுடைய பேர் வச்சுருப்பாங்க. மேகமலைக்கு போகும்போது பூக்களின் பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கொண்டை ஊசி வளைவுக்கு எந்த ஒரு பேரும் வைக்கலை. ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மலைப்பாதையில் ஒரு 10 கொண்டை ஊசி வளைவு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குற காட்சிகள் மிக அருமையாக இருக்கும். நாம் அதிகாலையில் வந்ததுனால இந்த மலைப்பாதையிலிருந்து இந்த சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 1924க்கு முன்னாடி வரைக்கும் மூணாறு டவுனில் இருந்து டாப் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்து வரைக்கும் ஒரு ரயில்வே போக்குவரத்து இருந்துச்சு. அப்போது ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தினால அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மலைப்பாதை ஆள்கள் நடமாடுறதுக்கும் கழுதைகளை வச்சுக்கிட்டு பொருட்களை கொண்டு போகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தின இந்த மலைப்பாதையை அந்த பெரும் வெள்ளத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க இந்த பாதையின் மேலே கவனத்தை செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழர்களை வச்சுக்கிட்டு இந்த பாதையை உருவாக்குறாங்க. இப்போ இருக்கிற மிஷின்களோ இல்லை நவீன இயந்திரமோ அப்போ கிடையாது. அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பாதையை உருவாக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இந்த வரலாறை என்னைக்கு நான் கேள்விப்பட்டனோ அதிலிருந்து இந்த பாதையில் நான் வரும்போதெல்லாம் அந்த வரலாறு தான் ஞாபகம் வரும். இந்த மலைப்பாதையில் நம்ம போகும்போது நமக்கு சைடில் எந்த ஒரு பாறையும் வராது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா, இந்த ஒரு பாறை மட்டும்தான் நம்ம சைடில் வரும். இந்த பாறை இதுக்கு முன்னாடி யாரும் கவனிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது இது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு பாறை. ஏன் அப்படின்னா, விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படத்தில் சிம்பு பைக்கில் போகிற பாடல் காட்சி இங்கே எடுத்திருக்காங்க. இதனாலேயே இப்போ நிறைய இளைஞர்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பாறை இன்னும் பெரிய லெவலில் ட்ரெண்டாக மாறிடும். இந்த மலைப்பாதையில் மைனா அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடல் காட்சியில் இந்த மலைப்பாதை முழுவதுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. நாம் இப்போ 12வது கொண்டை ஊசி வளைவை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்த இந்த இடம் இப்போ பாருங்கள் சூப்பராக பசுமையாக ஒரு காட்டுக்குள்ளே பயணம் போகிற மாதிரி மாறிடுச்சு. அதே மாதிரி குளிரும் பயங்கரமாக கூடியிருக்கு, நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்குது. இந்த 12வது கொண்டை ஊசி வளைவில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இங்கே அடிக்கடி புலிகள் நடமாட்டத்தை இங்கே பார்க்கலாம். அதுக்காகவே இந்த இடத்துக்கு புலியூத்துன்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கோவில் தான். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா போவோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெறும் பாறை இல்லை, அது ஒரு அருவி. மழை காலத்தில் வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக அருவி விழும். இப்போ நம்ம வரும்போது மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்குது. ரொம்ப நாள் அந்த கோவிலுக்கு மேலே ஏறி அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் ஏறினதே இல்லை. இப்போ நம்ம ஏறி மேலே போய் அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அருவிக்கு கீழே இறங்குறதுக்கு படிகள் அமைச்சிருக்காங்க. நம்ம சேஃப்டியாக தான் போகணும், ஏன்னா சில சமயம் அது வழுவும்.
கீழே இறங்கி முகங்களை கழுவுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான இடம். எப்போ வந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ இந்த மலைப்பாதையில் எக்கச்சக்கமான பஸ் வசதிகள் இருக்குது. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமான பஸ் வசதி கிடையாது. தேனியில் டோக்கன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். நம்ம டோக்கன் எடுத்தால் அந்த டோக்கனில் பஸ்ஸுடைய சீட் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. அதில் தான் நம்ம உட்காந்து பயணம் வரணும். அப்படி யாராவது இந்த டோக்கன் சிஸ்டத்தில் பயணிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ இந்த மலைப்பாதையுடைய முடிவுக்கு வந்துட்டோம். நாம் இப்போ கடந்து வந்தது 17வது கொண்டை ஊசி வளைவு. இப்போ நம்ம போகிறது, இப்போ உங்கள் முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் 18வது கொண்டை ஊசி வளைவு. இதோட இந்த மலைப்பாதை முடியுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போடிமெட்டு அப்படிங்கிற ஊர் ஆரம்பமாகும். இந்த மலைப்பாதை முடிஞ்சதுக்கு பின்னாடி, அதாவது நம்ம போடிமெட்டை கடந்து மூணாறுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏலக்காய், அடர்த்தியான காடு, அதுக்கப்புறம் தேயிலை தோட்டம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாம் போடிமெட்டுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா முந்தல், தேனி, போடி இது எல்லாமே அழகாக தெரியும். நம்ம ஏறி வந்த மலைப்பாதைகளும் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். நாம் மேகமலை மகாராஜா மேட்லேருந்து இந்த பாதையை நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் கேரளாவில் இருக்கேன். அந்த கூட்டமாக நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு கோடு தெரியுது இல்லையா, அதிலிருந்து இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் தமிழ்நாடு. இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு முன்னாடி இங்கே நடந்து போகிறவங்களும் கழுதையில் வச்சுக்கிட்டு பொருட்களை ஏற்றி வர்றவங்களும் அதிகமானவங்க இருந்தாங்க. அப்போது திருவாங்கூர் அரசால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பில்டிங் கட்டி இங்கேருந்து தான் அந்த பொருட்களுக்கான வரியை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் அந்த பில்டிங் அப்படியே இருக்குது. நீங்கள் போகும்போது அதை பார்க்கலாம். இந்த வீடியோவை இந்த இடத்துலேருந்து நம்ம முடிச்சுக்கிடுவோம். இனி அடுத்து நம்ம மூணாருக்கு போகிற பாதையில் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிங்க. நான் அதை அடுத்து வர வீடியோக்களில் அந்த குறைகளை திருத்திக்கிறேன். நம்ம அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.